நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு எப்படி மூளை அவசியமோ அதே போல் என்ன ஆகும், இபாதத்துங்கிறது மூளை மாதிரி, துவா செய்கிறது இபாதத்தின் மூளைங்கிறாங்க. இப்போ சதக்கா என்பது நம்மளுடைய உயிர் போல, நம்மளுடைய உயிர் இருந்தால் தானே இந்த உடம்புக்கு மதிப்பு. இந்த உடம்பும் உயிரும் சேரும் போது வரக்கூடிய துன்ப துயரங்களையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வருதுன்னா அந்த சதக்காவை கொண்டு அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அந்த துன்ப துயரங்களை நீக்குவதற்கு அல்லாஹு தாலா அது ஒரு அருமருந்தாக மாற்றி கொடுக்கும். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ துவாவை பற்றி பார்க்கணுண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவா செய்தி இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவாவை பெறுறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு எப்படி துவா கேட்குறாங்கண்டா, யா அல்லாஹ் இவர்களுக்கு முதுமையிலிருந்து பாதுகாப்பாயாகன்னு துவா கேட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சஹாபி ஹயாத்தோடு இருக்காங்க. 94 வயசு அவங்களுக்கு. நடந்து போகும்போது மற்ற சகாபாக்கள் சொல்லுவாருங்களாம், இளைஞரை போல நடந்து போறாரு பாரு அப்படின்பாங்க. அந்த துவாவுடைய மகிமை. அப்ப நம்மளும் அந்த துவாவை எப்படி கேட்கணும், யா அல்லாஹ் மிதமிஞ்சிய முதுமையிலிருந்து என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ். இப்போ வந்து குட்டி குட்டி பிள்ளைங்க கூட என்ன செய்யுதுங்க, அசு உசுங்குதுங்க, உட்காந்துட்டு எந்திரிக்கையில கால் வலிக்குதுங்குதுங்க, அது உடம்ப அதே தடவி விட்டுக்கிறதுங்க, என்னென்னமோ ஐடியாவெல்லாம் பண்ணி வைக்குதுங்க. அப்போ நம்ம இப்போ அது அந்த வயசில், அந்த காலத்துலலாம் 80-90 வயசில் தான் முதுமைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு 70-60 முதுமைன்றாங்க. இப்போ 40-30 கூட முதுமைங்கிற கேட்டகரி வந்துருச்சு. அப்போ நம்ம அல்லாட்ட கேட்கணும், யாரெல்லாம் மிதமிஞ்சி முதுமையிலிருந்து பாதுகாத்துரு. எதுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இதுவாக கேட்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதுமை வந்துட்டா நம்மகிட்ட என்ன ஆயிரும், மனதில் வலிமை குறைஞ்சிரும். குறையும் போது பிறருடைய ஆதரவை எதிர்பார்க்க தோணும். அப்போ அந்த ஆதரவு நம்மளுக்கு கிடைக்காட்ட அவர்களை நம்ம என்ன செய்வோம், அன்போட நேசிக்க மாட்டோம். அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ அந்த முதுமையில் நம்ம அல்லாட்ட கேட்கணும், யாரெல்லாம் மிதமிஞ்சிய முதுமையிலிருந்து என்னை பாதுகாத்துரு, தள்ளாடும் முதுமையிலிருந்து பாதுகாத்துரு, மதிமயங்கும் முதுமையில பாதுகாத்துரு. ஏன்னா நம்ம ஞாபகத்திறன் ஒரு சிலருக்கு வயது ஆக ஆக நமக்கு என்ன செய்யுமா, ஞாபகத்திறன் அழிக்கப்படுமா, நம்ம மூளையில் இருக்கிற ஸ்டோரேஜ்லாம் என்ன செய்யுமா, அழிக்கப்படுமா. இப்போ கேமரா தானே அது, மூளை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து குறிப்பிட்ட நாள் போகும்போது மறதி வரும்போது அந்த அழிய மறதி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுக்கு பிறந்ததுலேருந்து உள்ள நினைவுலாம் நம்ம வளர்ந்தமே கொண்டு, ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கா. இப்போ யாராவது கேட்டாங்கன்னா 10 வயசில் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஒரு ஞாபகம் இருக்காது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம செய்யும்போது 10 வயசில் இது நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கும். அப்போ வாங்கி வைக்கிறத வாங்கி வச்சுக்கிறது, மற்றதை என்ன செஞ்சிருது, அழிச்சு விட்டுருது, நம்ம தேவையில்லாத அழிச்சு விட்டுருது. அப்போ நம்ம அல்லாட்ட கேட்கணும், மதிமயங்கு முதுமையிலிருந்து என்னை பாதுகாத்துறியா அல்லானே. என்ன மார்க்க விஷயத்தில் உள்ள மறதி நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. ஆனால் நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா உலக விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். தொழுகையில் 4 ரக்காயத் தொழுகும் போது 3 ரக்காயத்தான் 4 ரக்காயத்தா ஞாபகம் இல்லை. 2 ரக்காயத்து தொழுகும் போது கூட 1 ரக்காயத்தா 2 ரக்காயத்தாங்கிறது ஞாபகம் இல்லை. என்ன சூறாக்கள் ஓதி தொழுதோம், இப்போ லொஹரில் நம்ம என்ன சூறாக்கள் ஓதி தொழுதோங்கிறது அசரில் ஞாபகம் வருதா, எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ நம்ம அது வந்தால் தான் அந்த லொஹருடைய தொழுகை நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்குங்கிறாங்க நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம மார்க்க விஷயத்தில் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பயபக்தி உள்ளவர்களிடம் துவா செய்ய கூறலாம். அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா நேரமும் எல்லார்டையும் துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது என்ன ஆயிருந்தா அந்த துவாவுக்கு வேலை சொல்லிருக்காது. இப்போ நம்ம துவா செய்ய சொல்லிட்டு நம்ம அமலில் இருக்கணும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் துவா செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன், அது சிறியவர்களோ பெரியவர்களோ அவங்களுடைய அமல் அல்லாவுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சது. இப்போ துவா செய்யுங்கம்மான்னு உங்கள்கிட்ட நான் சொல்லும்போது சொல்லிட்டு நான் என்ன செய்யணும், நானும் அமலில் இருக்கணும். யாரெல்லாம் அவர்கள் துவாவை கபுலாக்குன்னு நான் துவா கேட்கணும். நம்ம அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோமே, ஒரு அமானி தான் அது துவா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் துவா கேளுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா நான் என்ன செய்யணும், அந்த துவாவுக்கு உரியவளாக ஆயிறேன். அப்போ நம்ம அல்லாட்ட என்ன கேட்கணும், யாரெல்லாம் உன் மேலே நம்பிக்கை வச்சு துவா கேட்க சொன்னாங்களோ அவங்க துவாவையெல்லாம் நீ கபுல் செஞ்சிரியா இல்ல. மனிதர்களால் துவாவை கபுலாக்க முடியுமா, யாராலையும் முடியாது. அல்லாஹ்வால மட்டும்தான் துவாவை கபுலாக்க முடியும். இப்போ நான் கேட்குறது நம்மளுடைய கடமை, அதை நிறைவேற்றி கொடுப்பது அவனுடைய உரிமை. உரிமைங்கிறது அவன் நினைச்சா நடத்தலாம், நினைக்காம இருந்தாலும் என்ன செய்யலாம், நடத்தாம தாமதப்படுத்தலாம். ஆனால் அவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாங்கிற அந்த எக்கின் வருவதற்கு பேர் தான் பயபக்தி அப்படிங்கிறாங்க. பயபக்தின்னு தக்குவா.
உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு நேரம் உம்ராவுக்கு கிளம்புறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்துல நடந்தது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க செல்லக்கூடிய உம்ரா மக்பூலான உம்ராவாக இருக்கணும், நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ்னு கேட்குறாங்க. இப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து தலைவர்கிட்ட வந்து சொல்றாங்க, இது அல்ஹம்துலில்லாஹ் செய்யலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா? உமரே, எனக்காகவும் என்னுடைய உம்மத்துக்காகவும் நீங்க துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். எனக்காகவும் உம்மத்துக்காகவும் துஆ செய்யுங்க. நம்மள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்காங்க, நம்ம அவங்கள பார்த்துருக்கோமா? அப்ப இந்த துஆ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொல்லி என்ன செய்றாங்க? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா நம்மளுக்கு துஆ செஞ்சிருக்காங்கண்டா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற உம்மத்துகளாக இருக்கும். அப்ப அந்த துஆவை ஒருத்தர் சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? இந்த துஆவை செய்ய சொல்லுங்க, அவங்க செய்யறவங்க சொல்லிட்டு நாம அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு சிலர் தஹஜ்ஜுத் தொழுகையாளியா இருப்பாங்க, அவங்ககிட்ட தஹஜ்ஜுத் தொழுகிற நேரம்னா என் பேரை சொல்லி துஆ செய்யுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். இது ஒரு அமானிதம் ஆயிரும். அவங்க அந்த பேரை சொல்லி துஆ செய்யணும். அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த சிரமங்களை கொடுத்துடக்கூடாது. சரி, அவங்கள சொல்லிட்டோம், நம்ம தஹஜ்ஜுத்ல தூங்கி கிடக்கலாமா? நம்ம முழிச்சு அந்த நேரத்தில் அவங்களுக்காக துஆ செய்யும் போது, அவங்க துஆவும் நம்ம துஆவும் ஒன்று சேரும் போது ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? அதை கபூலாக்கி கொடுக்குறான். அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆவுக்கு உரியவரிடம் ஒப்படைக்கும் போது நம்மளும் துஆவை வாங்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக மாறணும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு நம்ம உலக வாழ்க்கையில ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தா, இப்போ போஸ்ட்மேன் வந்து நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் கொண்டாந்து வர்றாரு. நம்ம உரியவர்கள் இருந்து கையெழுத்து போட்டு வாங்குற பொருளும் இருக்கு, சும்மா கொண்டாந்து கதவுக்கு கீழே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு அதை போட்டு போறதும் இருக்கு. கையெழுத்து போட்டு வாங்குறவங்க அவங்க இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஒரு பாஸ்போர்ட் வருதுன்னு வைங்களேன், நம்ம என்னதான் தலையில நின்றாலும் அவங்கவுங்க கையெழுத்து போட்டு தான் அவங்கவுங்க வாங்க வேண்டாம். அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த துஆவுக்கு சொல்லும்போது அல்லாஹ் தரும்போது நம்ம அதை வாங்க தகுதி உள்ளவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ யாராவது உதவி உபகாரம் செஞ்சா கேட்குறாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். உதவியும் உபகாரத்தையும் அல்லாஹ்ட்ட முதல்ல முறையிட்டணும். துஆவால, யா அல்லாஹ் எனக்கு இது தேவையாக இருக்கு, இந்த காரியம் எனக்கு நடக்கிறதாக இருக்கு, உன்னுடைய உதவியும் உபகாரமும் எனக்கு நிரப்பமா தரணும் யா அல்லாஹ்னு கேட்டுட்டு நம்ம பிறருக்கு சொன்னோம்னு வைங்க, அல்லாஹ் நேரடியாக வந்து உதவ மாட்டான். மனிதர்கள் மூலமா தான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அதாவது ஒரு சஹாபி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அவங்களுடைய மகளுக்கு திருமணம் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மகளுக்கு திருமணம் முடிக்க சொன்னீங்க, இதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியாச்சு, ஆனா என்னிடம் எந்த பொருள் வசதியும் இல்லையே யா ரசூலல்லாஹ் அப்படின்னா, அல்லாஹ்விடம் முறையிடுங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் முறையிடுங்கன்ட்டாங்க. இப்போ இந்த சஹாபி தொழுதுட்டு படுத்திருக்காங்க, படுத்திருக்கையில ஒரு எலி, அல்லாஹ் தஆலா எந்த மூலமா கொண்டாந்து தருவேன்னு தெரியாது, எலி என்ன செஞ்சிச்சு? ஒரு வைரக்கல் மாதிரி ஒரு கல்லை கொண்டாந்து போட்டு போச்சு. இதை எடுத்துக்கிட்டு நம்மன்னா என்ன செய்வோம்? நம்ம பெரிய அதிக வச்சு மூடி வச்சிருவோம். ஆனா அதை என்ன செஞ்சாங்க? சஹாபி எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விட முறையிட்டீர்கள் இல்லையா, அல்லாஹ் அந்த எலியின் மூலமாக உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி கொண்டாந்து கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் வரமாட்டேங்குது. எலி வந்தால் நம்ம கதவை சாத்தி வச்சிருந்தேன். அப்போ நம்ம யார் மூலம் நம்மளுக்கு அல்லாஹ் உதவ வேண்டும் தெரியாது. அப்போ நம்மளுடைய உதவி நம்மளுக்கு வேணுமா? நம்ம முயற்சி என்ன செய்யணும்? முதல்ல அல்லாஹ்ட்ட வந்து சொல்லிடணும். அதுக்கு பிறகு யாரு கூடமா நம்மளுக்கு வருதோ வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? யா அல்லாஹ் உன் மூலமாக எனக்கு இது நிறைவேற்றி, இவங்களை கொண்டு எனக்கு நிறைவேற்றிருக்க அப்படின்னு அந்த உதவி செஞ்சவங்களுக்கு, உபகாரம் செஞ்சவங்களுக்கு நம்ம பிறவி உபகாரம் செய்யறதுக்கு கடமைப்படணும். அப்படி ஒன்று நம்மளால பொருளாளாகவோ ஒரு உதவியாகவோ செய்ய முடியாட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றி நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும். யா அல்லாஹ் இவர்களை கொண்டு எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுத்த, அவர்களுடைய குடும்பத்துக்கு இது நல்லது செஞ்சு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துஆ கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு முறை ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன வயது பையன் அழுதுகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா நீ அழுகுற? ரோட்டில் போகும்போது எத்தனையோ பேர் போகிறாங்க, ஆனால் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அந்த பையனை போய் கிட்ட போய் ஏன் அழுகுறான்? எனக்கு 2 நாளாக தாகம் வருது, தண்ணி இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு வயது இல்லை. ஏன்னா அந்த நேரம் போர்க்குடி. இப்போ நம்ம இருந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் சகாபாக்கள் வாழலையே. நம்ம சொகுசு எப்படி வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? நினைச்ச உணவு, அது விதவிதமான உணவு.
அந்த காலத்துல அரிசியில சோறுண்டா சோறு, கஞ்சின்னா கஞ்சி, அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப அந்த சோறை எத்தனை வகையா மாறுது. அது என்ன அது பேர்களை நம்ம எத்தனை பேர்கள் அதுக்கு வைக்கிறோம். ஒரு அடுப்புல வேகக்கூடிய அந்த அரிசிக்கு எத்தனை பேர் வைக்கிறோம், ஆக்கக்கூடிய கோழிக்கு எத்தனை பேர் வைக்கிறோம். நம்மளே கவனிச்சு பார்த்துக்கிறோமே. அதுவும் கோழியும் அது கோழி குஞ்சும் பேசிக்கிருச்சான். கோழி குஞ்சு சொல்லிச்சான் கோழிட்ட, மனிதர்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கு, எல்லாருக்கும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா உங்களையும் என்னையும் கோழின்னு தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அது கோழி சொல்லிச்சான், கவலைப்படாத, மனுஷன் இறந்துட்டேன்டா, அவனுக்கு பேரு மையம் தான், ஒரே பேர்ல முடிஞ்சிடும். ஆனா நம்ம இறந்துட்டோம்டா பல பேரு மாறும், நீ கவலையே படாத. இப்ப கோழிக்கறின்னு யாராவது சொல்றோமா? சிக்கன்ல எத்தனை வகை, சிக்கன் முருங்கைக்கான்னு விற்கிதான். இப்போ நான் தமிழ்ல சொல்றேன், அதுக்கு பேர் என்னமோ சொல்றாங்க, சொல்ல தெரியல எனக்கு, சொல்ல தெரியல எனக்கு. நான் லாலிபாப்புன்னா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த 2 ரூபாய்க்கு விற்கிற லாலிபாப்புன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது சிக்கன் லாலிபாப்பான். எத்தனை பேர்கள் தான் அதுக்கு வந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த கோழி ஆறுதல் படுத்தினதுல அர்த்தம் இருக்குல்ல. அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம நினைச்சு பார்ப்போம். இப்ப உசாமர் அலி எல்லாம் அப்ப தண்ணிக்கு அந்த பையன் எவ்வளவு தவிச்சிருப்பாங்க, அந்த சிறியவர். இப்ப சொல்றாங்க தண்ணி தானமா உனக்கு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த தண்ணியை பல இடங்கள்ல போய் தேடி அந்த தண்ணி ஒண்ணாதான் அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. தாகம் தீருது. தாகம் தீர்ந்ததுக்கு பிறகு அந்த பையன் சொல்றாங்க, சுக்ரன் சுக்ரியா ஜஸாக் அல்லாங்கிற வார்த்தைய அந்த பையன் முத உசாமா ரலியல்லாஹு தஆலாட்ட சொல்றாங்க. சுக்ரன் சுக்ரியா ஜஸாக் அல்லா. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஜஸாக் அல்லா ஹைர் சொல்லிக்கிறோம் இல்லையா, இது அந்த பையன் சொன்ன உடனே உசாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களாம், எனக்கு ஏதோ ஒரு பொக்கிஷத்தை கையில கொடுத்தது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்றாங்க. அப்போ ஒரு சிறு உதவி, நம்ம நினைக்கிற ஒரு தண்ணிங்கிறது சிறு உதவி தானே. இப்ப நம்மளுக்கு யாராவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்டாங்கன்னா நம்ம அள்ளி கொடுக்கறது நம்மளுக்கு அது பெரிய உதவியாவே தெரியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வீட்டுக்கு நீங்க சென்றீர்கள் என்றால் தண்ணீரும் உப்பும் கேளுங்க, அதை விட வேற எதையும் கேட்டாதீங்க. நம்ம போய் உட்காந்து ஏசி இல்லையா அவங்க வீட்டுல, அந்த ஃபேனை போடுங்களேன், ஏசியை போடுங்களேன், ரசூலுல்லாஹ் சொல்லவே சொல்லலை. கொஞ்ச நேரம் வேர்க்கிறதுனால நம்ம ஒன்றும் ஆயிட மாட்டோம். அதை நம்ம செய்யறோமா இல்லையா? யார் வந்தார்களா அவருக்கு உபசரிப்பதற்கு முதல்ல தண்ணீரை கொடுங்கள், அதுக்கு பிறகு ஒரு கழிவறையை காட்டுங்கள்ங்கிறாங்க. வெளியில இருந்து வர்றாங்க, அவங்க என்ன சூழ்நிலையில வருவாங்களா, நீ பாத்ரூம் போறீங்களான்னு கேளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. அப்ப நம்ம இன்ஷால்ல நம்ம புரிஞ்சு ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி உபகாரம் செஞ்சவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்வதற்கு தயங்கிடக்கூடாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு துவா செய்யவும் மறந்துடக்கூடாது. துவாவுடைய சிறப்புகள்ல இது வந்திருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்ததாக துவாவுடைய பெரிய இது என்னண்டா, நோயாளிகள் நல்ல மனதுடன் நலம் விசாரிக்க போகணும். நல்ல மனதுடன், அவங்களுக்கு உடம்புக்கு முடியலையா போய் பார்த்துட்டு வந்துடுவோம், குறை வரும்ல, எல்லாம் பாதுகாக்கணும் இல்ல. இப்ப பெரும்பாலும் போன்ல விசாரிச்சுக்கிறோம், யாரும் நேர்ல போயெல்லாம் என்ன செய்யறது இல்ல, அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குறது இல்ல. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், முடிஞ்சு போச்சு. ஆனா நலம் விசாரிப்ப நல்ல மனதுடன் நலம் விசாரிக்க போனா 60 வருடம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா. 60 வருடம் ஒரு மனிதன் நடந்தா எவ்வளவு தூரம் நடப்பானோ அந்த அளவுக்கு நரகம் நம்மளை விட்டு நீக்கப்படுமா. ஒரு நோயாளியை போய் சந்திச்சா, அல்லாஹு அக்பர், நம்மளுக்கு அந்த அளவுக்கு போக முடியாது. ஒரு ஆஸ்பத்திரியை தாண்டறமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஜன்னத்தை நஊது பிக்க மினன்னார், அந்த இடத்துல ஒரு துவாவை கேட்டுட்டு வெளியே வருவோமே. ஆவியத்தை கொடுத்துறியா அல்ல, இந்த ஆஸ்பத்திரியில இருப்பவர்கள் அனைவருக்கும் ஆவியத்தை கொடுத்துறியா அல்லான்னு நம்ம கேட்டோம்டா, நம்மளுக்கு அல்லாஹு தஆலா 60 வருட பாவத்தையும் மன்னிக்கிறான், நரகத்தை விட்டு நம்மளை அல்லாஹ் தஆலா 60 வருட தூரம் விலக்கி வைக்கிறான்டா. நம்ம ஒரு ஆஸ்பத்திரியை பார்க்குறோம், ஒரு கிளினிக்கை பார்க்குறோம், அந்த இடத்துல நம்ம ஒரு துவா, நம்ம அதுக்கு செய்யறதுக்கு நம்ம பெரிய உழைப்பெல்லாம் செய்ய தேவையில்லையே, காசு பணம் செலவழிக்க தேவையில்லையே, ஒரு துவா தானே. அப்ப அந்த துவாவை செய்ய நம்ம எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது. இப்ப நம்ம பள்ளியை தாண்டி போறோம், யாரெல்லாம் அந்த பள்ளியை பார்க்க, இந்த பள்ளியில யாரையெல்லாம் இறைநேசராக ஏற்றுக்கொள்ள நீ நாடுகிறாயோ அந்த கூட்டத்துல என்னையும் சேர்த்துறியால்ல. நம்ம பள்ளிக்குள்ள போய் தொழுகல, நம்மளுடைய சந்ததியில் அல்லாஹ் தஆலா தொழுகாலியா ஆக்கியா அல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட இறைநேசர், அல்லாஹ்வுடைய கலீல் நண்பர். அவங்க என்ன கேட்குறாங்க, கஅபத்துல்லாஹ் அல்லாஹ் கட்ட சொல்றான், தந்தையும் மகனுமாக கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு கேட்ட துவா என்ன, யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையாளி ஆக்கியா அல்லான்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நண்பரா தேர்ந்தெடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு
தொழுகையாளியா ஏற்றுக்கொள்ள முடியும், ஆக்க முடியாதா? துவா கேட்க சொல்றான், கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொழுகையாளியா மட்டும் ஆக்கல, தொழுகையை ஏவக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே அந்த சந்ததியில வர வச்சுட்டான்ல. அப்ப நாமளும் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அங்க உள்ள நடக்கக்கூடிய இதையெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லுவான் பெரிய பணக்கார கல்யாணம் என்னென்னமோ நடக்குது, அது நடக்கிறது, அது எதையும் நம்ம சொல்லி எதையும் திருத்த முடியாது, நான் தடுக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு துவா, யா அல்லாஹ், நான் இங்க வந்திருப்பது விருந்தோம்பலுக்காக நான் வந்திருக்கேன், இந்த விருந்தோம்பல் எந்த விதமான கலப்படமும் இல்லாத வாழ்வை எனக்கு தந்துரு. துவா. இந்த மணமக்களை மார்க்கப்பட்டுள்ள மணமக்களாக மாத்தி கொடு. நம்ம கேட்கலாம் இல்லையா? நம்மகிட்ட இருக்கக்கூடியதை நம்ம சொல்லுவாங்க, சட்டியில் இருக்கிறதான ஆப்பையில் வரும். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அந்த பிள்ளைகளுக்கு கேட்கணும்ல. நம்ம மார்க்கப்பட்டுல இருக்கமா இல்லையாங்கிறது ரொம்ப அறிஞ்சவன். ஆனால் வெளி தோற்றத்துக்கு நம்மளை ஒரு மார்க்கப்பற்று மாதிரி எல்லாம் ஆக்கியிருக்கானே. அப்போ அந்த துவாவை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம்டா, அந்த மணமக்களை அல்ல இந்த துவாவின் பொருட்டுனால அவங்கள மாத்திட்டாங்க, வேற மாதிரி இருந்தவங்களை கூட மார்க்கப்பட்டிருக்கு மாத்திட்டான்டா, அந்த நன்மை நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும்ல. அப்படி துவாக்கள் இது. ஒரு ஆஸ்பத்திரியை பார்க்கும்போது, நோயாளியை பார்க்கும்போது, ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது, குழந்தை உண்டாயிருக்கிற பிள்ளையை பார்க்கும்போது, இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் துவா செய்யக்கூடியவர்களாகவே இருக்கணுங்கிறத நம்ம ஒரு கண நேரம் மனதில் ஆழ பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப துவாவால மௌத்தானவர்களுக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை மையத்தின் அருகில சஹாபாக்கள்லாம் போகும்போது அந்த மையத்தை புகழ்ந்து பேசவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கட்டாயமாகி விட்டதுங்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, புகழ்ந்து பேசுறாங்க, இந்த மனிதர் சிறந்த மனிதர், நல்ல மனிதர் அப்படின்னு பேசுறாங்க. பேச பேச என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாகி விட்டது, கட்டாயமாகி விட்டது. ஏன்னு கேட்டா அந்த மனிதர் அந்த துவாவுக்கு உரியவராக இருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில கட்டாயமான சொர்க்கம் அவங்களுக்கு கட்டாயமா விட்டது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு உரியவராக இருக்கிறார். அப்ப மரணித்தவர்களுக்கு அந்த வார்த்தை சொல்றாங்கண்டா என்ன காரணம்? அப்ப துவா மரணித்தவர்களுக்கும் தேவை அப்படிங்கிறது காரணம். இப்ப பெற்றோர்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய துவா, எல்லாருமே பெற்றோர்கள் தானம்மா. நம்மளுடைய பெற்றோர்கள் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ப நம்ம கேட்கிற துவா எல்லாருக்கும் சேரும், அவங்களுக்கும் சேரும். நம்ம ரப்பனா ரப்பீர் ஹம்ஹுமா ஹமா ரப்பயானி சஹீரான்னு நம்ம கேட்டோம்னா நம்ம மட்டுமா, நம்மளுடைய தாய் தந்தைக்கு மட்டுமா? இல்லையே, எல்லா தாய் தந்தைகளுக்கும் கேட்கும். அப்ப அந்த துவாவை கேட்க சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். தாய் தந்தைக்கு கேட்கக்கூடிய துவா எது? நீ வாலிபத்துல கேட்கக்கூடிய துவா எது? 40 வயது வந்துட்டா துவா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். முதுமையில இருந்து பாதுகாத்துன்னு குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், 40 வயது வந்துட்டா நீங்க என்ன செய்யுங்க? இந்த துவா ஓதுங்கண்டே ஒரு துவாவை சொல்றான். அப்படிலாம் அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில துவாவை தவற விடுறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கோம். நவுதுபில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு சிலர் கையேந்தி துவா கேட்கறது பழக்கம் இப்ப ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. அல்லாஹ் பாதுகாக்கிற மாதிரி கைகளை ஏந்தி கேட்கும் போது ரப்புல் ஆலமீன் ஆனந்தம் அடைகிறான். ஏன்னா அவனுடைய திருநாமத்தை தான் நம்ம கைகள்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கான். அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 பேரையும் நம்ம கைகள்ல தான் எல்லாம் எழுதியிருக்கான். அதை பார்த்து நம்ம துவா கேட்கும்போது ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? ஏன் அடியான் என்ன பார்த்து கையேந்திட்டானா, அவனை யார்கிட்டையும் நான் கையேந்த விட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். மனிதர்கள்ட்ட குறை சொல்றான், மனிதர்கள் தந்து நம்மளுக்கு உதவுறாங்க. அடுத்த நிமிடம் என்ன ஆயிரும்? நான் அவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா, அந்த நம்பர் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா அல்லாஹ் கொடுக்குற நம்பருக்கு நம்ம எத்தனை நம்பர் போன? பிறந்ததுல இருந்து நான் எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன்னு எனக்கு கணக்கு சொல்ல முடியுமா? அல்லாஹ் நம்பர் போட்டு வச்சிருப்பான், ஆனா நான் கணக்கு சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ் ஒருபோது யார்ட்டையும் சொல்லல, என்ன இவ்வளவு சாப்பாடு கொடுத்துருக்கேன், இவ்வளவு துணி கொடுத்துருக்கேன், இவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கேன், ஆனாலும் இவ எனக்கு நன்றி செலுத்தாம இருக்காங்களேன்னு அல்லாஹ் யார்கிட்டையுமே நம்மளை சொல்லலையே. ரப்புல் ஆலமீன் நம்மளை எவ்வளவு கண்ணியத்தோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய துவாக்களை மரணித்தவர்களுக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். குல்ல அஜ்மையின், எல்லா கபராளிகளுக்கும் யா அல்லாஹ் நீ சலாமத்தை கொடுத்துரு, கபர்ல சலாமத்தை கொடுத்துரு, மறுமையில உன் அரிசி நிழல கொடுத்துரு யா அல்லான்னு கேட்போம். அதே நம்ம சொல்றோம், கேட்கறது நம்ம கடமை, கட்டாய கடமை. நம்மளுக்கு அல்லாட்ட நம்ம தாண்டி கேட்கறதுக்கு நம்ம கொடுத்தா வச்சிருக்கோம். ஒருத்தட்ட போய் நம்ம இவ்வளவு தாங்கன்னு அதிகாரமா கேட்டோம்னா சொல்லுவோம், என்ன கொடுத்தா வச்சிருக்க, இப்படி வந்து கேட்குற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யாராவது நம்ம அதிகாரமா கேட்டு யாராவது வாங்கிட்டு போயிட முடியுமா? உள்ள கூட அதிகாரமா கேட்கும்போது என்ன ஒரு தரம் 2 தரம் தாய் கொடுப்போம். அப்புறம் என்ன சொல்லுவான்? என்ன சும்மா சும்மா கேட்குற, நீ கொடுத்ததையே நான் கூட கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கக்கூடிய தாய்மார்களும் இருக்கும்.
ஆனா அல்லாஹ் என்ன செய்யும், 70 வயதுக்கு மேலான அல்லாஹ் அவங்க நம்மளுக்கு தேவை எப்ப எப்ப எது எது தேவையோ அதை அப்பப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் கொடுக்கலன்னு நம்ம அவன் மேல வருத்தப்படக்கூடாது. அல்லாஹ் மேல கோவிக்கிறவங்க ரொம்ப பேரு. அல்லாஹ் மேல சின்னதா கோவப்பட்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். என்னாச்சு, 4 இருட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டான் அல்லாஹ். அல்லாஹ் மேல சின்னதாதான், அல்லாஹ் மேல பொறுப்பை கரெக்டா கொடுக்காம அமானியில சொல்லாம ஓனாய் தின்றுமே அப்படின்னு பதட்டத்தோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி விட்டாங்க. அந்த ஓனாயே தின்றுச்சுன்னு பிள்ளைகளை வந்து சொல்ல வச்சான் அல்லாஹ். நபிமார்களுக்கே இந்த செக்கிங்னா இப்ப நம்மளுக்கெல்லாம் நம்ம வார்த்தைகளை எப்படி மாற்றி பேசுறோம். அப்ப நம்ம கேட்கக்கூடிய துவாவை எல்லாருக்கும் சேர்த்து, கபராளிகளுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு மீன் வயிற்றுல இருந்து உட்காந்து ஓதுனாங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்க, அந்த ஆயத்தை அதோட முடிஞ்சிருச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க துவாவுக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நீங்க சொல்லும் போது உங்களுடைய துவா விரைவாக செல்லும்ங்கிறாங்க. அப்ப நம்ம விரைவாக செல்லக்கூடிய அட்ரஸ் வச்சிருக்கோம்ல. அப்ப அதே மாதிரி தானே கபராளிகளுக்கும் நம்ம கேட்கக்கூடிய துவா கபராளிகளுக்கும் இருக்கு. அதாவது பூமியில் வாழக்கூடியவர்களை விட பூமிக்குள் இருப்பவர்கள் தேவை உள்ளவர்கள். பூமிக்குள் இருப்பவர்கள்னா கபருக்குள்ள இருக்கிறவங்க. நம்ம கபரு மேல தானே நடந்து தெரியுறோம். உலகமே கபர்ஸ்தான் தானே. இந்த இடம் இப்ப இன்னைக்கு மதரசா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போல இது ஒரு இடத்துல கபரா தான் இருந்திருக்கும். நம்ம வாழக்கூடிய வீடுகளும் அதே தான். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ரப்பல் ஆலமீனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்டா, மரணித்தவர்களுக்கும் துவா செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் பதிய வச்சு துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க, அவங்களுக்கு 4 மகன்கள்னு வரலாறு சொல்லுது. 4 மகன்கள்கிட்ட உட்கார சொல்றாங்க, நான் மௌத்தாயனை கபூர்ல வச்சதுக்கு பிறகு ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிடும் படக்கூடிய நேரம் அளவு நீங்க அந்த இடத்துல இருந்து துவா செய்யுங்க. ஏண்டா என்ன கேள்வி கணக்கு கேட்க வரக்கூடிய அந்த கேட்கப்படும் போது இந்த துவா எனக்கு பலன் தரும்ங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்றது புரியுற மாதிரி இருக்காமா? நீங்க வெளியே நீங்க கபருக்குள்ள நான் இருந்து எனக்கு கேள்வி கணக்கு கேட்கும் போது இந்த துவா எனக்கு பலன் தரும்ங்கிறாங்க. இன்னைக்கு கபிரிஸ்தான்ல வயித்தை அடக்கிட்டு அந்த உரியவர்கள் மற்றவங்க எல்லாம் வந்துருவாங்க. அந்த இப்ப என்னை அடக்கம் பண்ணிட்டா என்னுடைய மகன், என்னுடைய கணவர், என்னுடைய சகோதரர், எனக்கு ஒரு உறவா இருக்கு, என்னுடைய மருமகன், இப்படி எல்லாரும் இருந்து அந்த இடத்துல என்ன செய்யணும், துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னு கேட்டா அந்த காலடி ஓசையை நாங்க கேட்போங்கிறாங்க, மையம் கேட்கும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படி இருக்கும்போது துவாவுக்கு தேவை உள்ளவர்கள் கபராளிகள். அப்ப அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், துவா செய்யக்கூடிய சிறப்புகள்ல இதுக இருக்கு அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது, மனுஷன் இறந்துட்டா 3 தொடர்பு நின்றோம். இல்லை, எல்லா தொடர்பும் நின்றோம். 3 தொடர்பு மட்டும் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு மனிதன் இறந்துட்டேன்டா, இப்ப நான் மவுத்தாயிட்டேன்டா, என்னுடைய அத்தனை தொடர்பு நின்றோம். ஆனா 3 தொடர்பு மட்டும் என்ன செய்யும், எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த தொடர்புக்கு உரியவளாக நான் இருந்தால், 1வது தொடர்பு அவன் கற்றுக் கொடுத்த கல்வி. யாருக்கு நம்ம கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கோமோ அந்த கல்வியை அவங்க செய்யறது வரையும் 100 பிள்ளைக்கு நம்ம பாடம் எடுத்தாலும் 100 பிள்ளையும் அந்த அமல் செய்யுமாங்கிறது அல்லாஹ் அறிஞ்சவன். செய்யணும், அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். அப்படி இல்லை, அந்த ஒரு பிள்ளையாவது செய்யும் போது அது என்ன செய்யும், அந்த கல்வியுடைய தாக்கம் நம்ம மரணிச்சதுக்கு பிறகும் நம்மளுக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ். 2வது, அந்த மனிதர் செய்த சதக்கா. அல்ஹம்துலில்லாஹ். வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாம செய்வதற்கு பேரு சதக்கா. எல்லாருக்கும் தெரியும்படி செய்வது ஜக்காத். ஹதியாங்கிறது கண் பார்த்து முகம் சிரித்து கொடுப்பது ஹதியா. கஃபாராங்கிறது தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி கொடுப்பது கஃபாரா. சதக்கத்துல் ஜாரியா, நிலையாக இருந்து எனக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கணுமே நினைச்சு கொடுப்பது சதக்கத்துல் ஜாரியா. அதாவது உயிர் இருக்கும்போது அந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும், மௌத்தானதுக்கு பிறகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பள்ளியெல்லாம் ஒரு லைட்டு வாங்கி போடுறோம்னு வைங்களேன். இன்னைக்கு நான் வாங்கி போட்டுட்டேன், இன்னைக்கு ராத்திரியே நான் மௌத்தாயிட்டேன். அந்த பல்பு எவ்வளவு நாள் பீஸாகாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் எனக்கு நன்மை வரும். அது வரைக்கும் சதக்கத்துல் ஜாரியா. இப்போ இந்த செவரு பூசுறதுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். இந்த செவரு எவ்வளவு காலம் இருக்கும், பள்ளியுடைய செவரு எவ்வளவு காலம் இருக்கும்,
அந்த காலம் வரைக்கும் எனக்கு நன்மை வரும். அதனாலதான் அந்த காலத்துல அகல் தோன்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. பள்ளியில ஒளி செய்யறதுக்கு அகல் இருக்கும் இல்லையா, கரண்ட் போடுறதுக்கு, போர் போடுறதுக்கெல்லாம் கேட்டு கேட்டு கொண்டு கொடுப்பாங்க. இப்பவும் நடக்கும். அது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவர்களுக்கு இன்னமையும் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லாம இல்லை. ஆனாலும் நம்ம திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றோம். இது சதக்கத்துல் சாரியா. அல்ஹம்துலில்லாஹ், ஈசல் தவாபு அப்படிங்கிறது எல்லாருக்காகவும் பொதுவா. இப்ப காலையில யாருக்காவது ஒரு சதக்கா கொடுக்குறோம், யா அல்லாஹ் உலக மக்கள் அனைவருடைய முசீபத்தை நீக்கி, நான் கொடுக்குற 10 ரூபாயில உலக மக்கள் முசீபத்தை எல்லாம் நீக்க முடியுமா என்னால? எல்லாருடைய பசியும் தீர்க்க முடியுமா என்னால? ஆனா அல்லாஹ்வால முடியுமே. நம்ம என்ன கொடுக்குறோம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதை எப்படி வாங்குறோம்ங்கிறது அவனுக்கு தெரியும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை செஞ்சு கொடுக்கறதுக்கு பேரு தான் ஈசல் தவாபு. ஈசல் தவாப்னா பொதுவா நம்ம கேட்கக்கூடிய துவாவுடைய அந்த கொடுக்கக்கூடிய விஷயம். அடுத்து நேர்ச்சை, பணத்தை கொண்டுதான் நேர்ச்சை. நம்ம என்ன நேர்றோமோ அதை அப்படியே செய்யணும். நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, நம்மளால முடிஞ்சது நோன்பு வைக்கிறேன்னு நேர்ந்துக்குருவோம். இந்த காரியம் நடக்கட்டும், நம்ம நோன்பு வைப்பேன். 3 நோன்பு வைக்கிறேன்னு நம்ம நேர்ந்துக்கிட்டோம்டா, 3 நோன்பு தொடர்ந்து வைக்கிறேன்னு நேர்ந்துக்கிட்டா தொடர்ந்து தான் வைக்கணும். நான் ஒன்று வைக்கிறேன்னா ஒன்று வைக்கணும். நேர்ச்சை எப்படி நேர்றோமோ அப்படியே தான் வைக்கணும். அதே மாதிரி தொழுகை, நஃபிலான தொழுகை. இந்த காரியம் நிறைவேறிட்டா நான் 100 ரக்காயத்து தொழுகிறேன். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, 3000 ரக்காயத்து நான் நேர்ந்திருக்கேன், நான் இன்னும் தொழுகலையே, அது என்ன செய்யலாம், அதுக்கு ஏதாவது கொடுத்துடலாமா கஃபாரா? இல்லைம்மா, நீங்கள் 3000 ரக்காயத்து தொழுகிறேன்னு சொல்லி அந்த காரியம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்கிறீங்க. எத்தனை ரக்காயத்து? 100 தொழுதாங்கன்னா 30 நாள்ல முடிஞ்சிடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு கேட்கும்போது, நியத்து வைக்கும் போது அது பெருசாக தெரியலை, காரியம் நிறைவேறிடுச்சுல, இப்போ அது உங்களுக்கு பெருசாக தெரியுது. எப்படி நீங்கள் நேர்றீங்களோ அப்படித்தான் நிறைவேற்றணுமா, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைன்னு. இப்படி நம்ம நேர்றது, இப்போ பெண்கள் தான் நிறைய மண்டக்க நேர்றது பூரா நம்ம தான். அப்புறம் நம்ம தான் நம்ம முடியாதுன்னு சொல்றது. இந்த நேர்ச்சைகள் இருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நேர்ச்சையை அப்பப்போ நிறைவேற்றிடணும். நேர்றமா அது மறந்துடாம நிறைவேற்றணும். சொல்லுவோம், 7 நேர்த்திக்கடனா 7 வருஷம். அது யாரு சொன்னான்னு தெரியல. அந்த நேரத்துல மட்டும்தான் நம்ம ஏழன்போம். மற்றவங்களும் யாராவது நம்மளை ஏழைன்னு சொல்லிடட்டுமே, என்னை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு நம்ம அவங்களே கேட்போம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன நன்மையை தரக்கூடிய விஷயம். அடுத்தது 3வது துவா செய்யக்கூடிய குழந்தைகள், அந்த பிள்ளைய கேட்கிற துவா. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் பெத்த பிள்ளைங்க இருக்காங்க, இருக்கீங்க, பெறாத பிள்ளைகளும் இருக்காங்க. பெத்த பிள்ளையை விட பெறாத பிள்ளைய உருகி கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்குல்ல. நான் உங்களையெல்லாம் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்களா தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கண்டிப்பா எனக்கு துவா கிடைக்கும். அதாவது நான் நினைச்சுக்கிற ஒரு சமயத்துல நினைச்சு தனியா இருக்கேன்னு நினைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மகத்தாயிட்ட ஆசை நிறைய வீட்டில் ஓதுவாங்க, சில பேர் வீட்டில் தான் ஓத மாட்டாங்க. அது அவளையும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருயா அல்லாஹ். அது ஒரு சின்ன சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு இதை சொல்றோம்னா, பிரிதி உபகாரம்னு இல்லை, ஆனாலும் எனக்கு அந்த நம்பிக்கை அல்லாஹ் எதுக்கு எதில் வச்சு கொடுக்குறான், அந்த முகப்பத்துங்கிறத அவனுடைய பொருத்தம்ங்கிறத வச்சு தானே கொடுக்குறான். அதனால நம்ம துவாவை அதிகமாக சிறப்பு வாய்ந்த நேரங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நம்ம துவா செய்யறதுல இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாவும் நம்மளுக்கு மகத்தான பிறகு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு மனதில் ஆள பதிய வைப்போம். துவாக்களுடைய சிறப்புகளை தெரிஞ்சுட்டா நம்ம கைகளை ஒருபோது என்ன செய்ய மாட்டோம், கீழே இறக்க மாட்டோம். அல்லாட கையேந்தி பாங்கு சொல்றாங்க, இது பாங்கு சொல்றது ஒரு அமல்னு என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மள அனைவரையும் அந்த பாங்குக்கு பதில் சொல்லி அந்த துவாவை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நம்ம அதுல மக்காம மஹமூது அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்றோம். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. நாளைக்கு மறுமையில கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, 5 வேளையும் எனக்காக வேண்டி மக்காம மஹமூதுங்கிற தரத்தை கொடுத்துறியா அல்லான்னு கேட்ட என் உம்மத்தை விட்டுட்டு நான் எப்படி அல்லாஹ் சொர்க்கம் போவேன்னு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய இந்த துவா, அந்த துவாக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனமுறி கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ செல்வத்துக்காக துவா செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, யா அல்லாஹ் இவர்களுக்கு செல்வத்திலும் வயதிலும் குழந்தை செல்வத்திலையும் பரக்கத்து செய்வாயாகன்னு துவா கேட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகும் போது அவங்களுடைய பேரன் பேத்திகள் அவங்கள சுற்றி நின்றவங்க 200 பேராம். பிள்ளைங்க இல்லை. அப்ப எந்த அளவுல அவங்க மக்கள் இருந்திருப்பாங்க, பேரன் பேத்தி இருந்திருக்காங்க.
அது எவ்வளவு பெரிய பறக்கத்து. இன்னைக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றோம், பிள்ளை நம்ம வயசு பிள்ளைய இப்போ என்ன சொல்றாங்க, இதில் வச்சு மேய்க்க முடியலை. பிள்ளைய பார்த்து என்ன சொல்றாங்க, மேய்க்க முடியலன்னா மேய்க்கிறது எதை மேய்ப்பாங்க? ஆடு மாடை தானே மேய்ப்பாங்க. குழந்தைய வளர்க்கத்தானே செய்வோம். ஆனா அது சொல்ற வார்த்தை என்ன, இதை வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்ப அது இல்லாதவங்கிட்ட போய் கேட்டதானே அது இருக்கக்கூடிய மகிமை தெரியும். அப்ப அந்த துவா கிடைச்சிச்சு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா இதமான செல்வத்துல வாழ்ந்தாங்க, ஹலாலான வருவாயில போதுங்கிற எண்ணத்தோட வாழ்ந்தாங்க. அந்த துவாவுடைய மகிமை நாமளும் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கை எனக்கு தா யா ரப்பே, பிறரிடம் கையேந்திர நிலையை எனக்கு தந்துராத. நம்ம இந்த துவா கேட்கும்போது தன்னால நம்மளுக்கு உதவி கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ், நம்ம கண் கூட அதை பார்ப்போம், அனுபவிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்னமா அவுலாதுக்கு அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் பித்துனாங்கிறான். உங்களுடைய பொருள்களும் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை தான் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நம்ம எதை கேட்டாலும் என்ன கேட்கணும், தீங்கின்றி செல்வத்தை தா அல்லாஹ், பலன் தரும் பிள்ளைகளை தாயா அல்லாஹ். பிள்ளைன்னு கேட்டு தொல்லையாயிடக்கூடாது இல்லையா? எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள்ல பிள்ளைகளால மன உளைச்சல்ல வாழ்றவங்க எத்தனை பேர். இந்த பிள்ளையால ஒரு சில தாய்மார் எல்லாம் பாதுகாக்கணும், இதுக்கு நான் பிள்ளை பெறாமையே இருந்திருக்கலாமே, அந்த வார்த்தையை சொல்றவர்கள் எவ்வளவு பேரு. ஏன்னா அந்த பிள்ளையால மன உளைச்சல். அப்ப அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. கன்னத்துல கை வைக்காதீங்கம்மா. துவாக்கள் உடனே அல்லாஹ் தட்ட கபுலாகக்கூடிய 3 துவா, 3 பேருடைய துவா உடனே கபுலாகும். 1வது தந்தையின் துவா. ஏன் தாய் துவாவை இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல? தாய் எப்போ பார்த்தாலும் துவா கேட்டுக்கிட்டு தான் இருப்பா. தாய் என்ன செய்வா, சும்மாவே இருக்க மாட்டா. யா அல்லாஹ் என் புள்ள என் புள்ள எங்கொலையேன்னு என்ன செய்யும், அந்த பிள்ளைய தாங்கி அந்த கர்ப்பப்பை இருக்கிறது வரையிலும் அந்த பிள்ளைய நினைச்சு 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 துவா செய்யாத நேரம் தாய்கிட்ட இருக்காது. தந்தை கேட்கிற துவா உடனே அல்லாஹ் கபூலாக்குவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு நீதமான தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக கரமேந்தி கேட்டுட்டா அல்லாஹ் ஒருபோதும் மறுக்க மாட்டாங்கிறாங்க. இப்ப பல தந்தைகள் பிள்ளைகளுக்கு துவா கேட்க மறந்துட்டாங்க. பல பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கு துவா கேட்க மறந்துட்டாங்க. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் துவா கேட்டு வெற்றி அடையக்கூடியவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்க்கணும். முதல் அடுத்து பிரயாணிகளின் துவா, பயணிகள். அந்த காலத்துல சகாபாக்கள் பெரியார்கள்லாம் என்ன செய்வாங்களாம், ஒரு காரியம் நிறைவேறணும்னா ஒரு ஊருக்கு பயணம் வைப்பாங்களாம். அந்த பயணத்துல துவா கேட்டுக்கிட்டே போவாங்களாம், வர்றதுக்குள்ள அந்த காரியம் நிறைவேற்றி கொடுத்துருவானா அல்லாஹ். சுப்ஹான் அல்லாஹ். பயணிகள் கேட்கிற துவா அல்லாஹு தஆலா கபூலாக்குவான். இப்போ நம்ம எங்கேயுமே போகலை, நம்ம ஆகிரத்தில் இருந்து நம்ம என்ன செய்ய, ஆழம் அருவாகில் இருந்து துனியாவுக்கு பயணம் செஞ்சு வந்திருக்கோம். துனியாவில் இருந்து நம்ம திருப்பி எங்கே போக போகிறோம், ஆழம் அருவாவுக்கு தான் போக போகிறோம். யா அல்லாஹ் நான் பயணியா அல்ல, மிஸ்கின் யா அல்லாஹ், என் துவாவை நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எப்படி கேட்டாலும் அவன் கபூலாக்குவேம்மா. ஆனால் அவனுக்கு பிடித்தமான வாழ்வுல ஹலாலான ரிசுக்குல பொய் பேசாத நாவுல வாழக்கூடியவர்களாக இருந்துட்டா அல்லாஹ் நிச்சயமா நம்மளுடைய துவாவை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், நிராகரிக்கவே மாட்டான். 3வது துவா அநீதிக்கு ஆளானவர்களுடைய துவா. யார் மேலேயாவது அவதூறுகள் பரப்பி அல்லாஹ் பாதுகாக்கணும் இருந்துச்சுன்னா அவங்க கரமேந்திட்டா என்ன ஆயிரும், அந்த துவா கபூலாயிரும். அப்ப நம்ம யாருக்கு அநீதி இழைச்சிடக்கூடாது, யாரு நமக்கு அநீதி இழைச்சிடக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியேறும்போது வானத்தை பார்த்து துவா ஓத சொல்லிட்டாங்கல்ல. நம்ம யாருக்குன்னு அநீதி இழைக்காமையும் யாரு எனக்கு அநீதி இல்லாம காப்பாத்தியாலாம் துவாவை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அந்த துவா எதுல இருக்கு, துவாவுல் வலாயிஃபில் இருக்கு. அது எங்க இருக்கு, செல்ஃப்ல இருக்கு. அது என் உள்ளத்துல இருக்கா, நான் செயல்படுத்துறேன்னா அது என் கேள்விக்குறியில இருக்கு. இப்படிதான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ரோட்ல போறோம், எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காம அல்லாஹ் தஆலா காப்பாத்தி வீட்டுக்குள்ள கூட்டி வர்றானே, சுப்ஹானல்லாஹ். அவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் நம்ம. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவையெல்லாம் நம்ம மனதில் நிறுத்தி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய துவாவின் வாசல் திறக்கப்படுகிறதோ அவருக்கு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு விடும். எதுவரையும், துவா என்னுடைய துவா ஏற்கப்படும் என்று நினைக்கும் வரையில் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நான் ஏன்னா துவா கேட்கும்போது இந்த துவாவெல்லாம் எங்கே கபூலாக போகுது, நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், அல்லாஹ் எங்கே எனக்கு தரவா செய்கிறான், அந்த வார்த்தையை நம்ம நினைக்காம உள்ளத்திலையும் நினைச்சிடக்கூடாது.
ஏ ரப்பு என்னுடைய துவாவை கண்டிப்பா கபூலாக்குவான். ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். நெருப்பு நெருப்பா தான் இருந்துச்சு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நெருப்பை குளிர வச்சதுக்கு ஹஸ்புனல்லாஹ்ங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அதே அல்லாஹ் இப்பவும் இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடல் கடலா தான் இருந்துச்சு. அதை வழி அமைத்து கொடுத்த அல்லாஹ் இன்னைக்கும் இருக்கான். அவங்க கேட்ட அந்த துவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிணத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கிணறு கிணறா தான் இருக்கு. ஆனா அவங்க வெளியே வந்து அரசர் ஆக்குறதுக்கு அல்லாஹ்வால முடிஞ்சு. அதே அல்லாஹ் இப்பவும் இருக்கான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோய் 18 வருடங்களுக்கு பிறகு ஷிஃபா கிடைச்சிச்சு. அவங்க கேட்ட அந்த துவா அல்லாஹ் தஆலா அப்போ அந்த நோயாத அவங்களுக்கு இருந்த, ஆனா அல்லாஹ் ஷிஃபாவை கூட அதே அல்லாஹ் தான் இப்பவும் இருக்கான். அப்படி நம்ம மன உறுதியோட என் துவாவும் கபூல் ஆகும், நிச்சயமா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பாங்கிற எக்கினோட துவா செய்து வெற்றியாளர் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் சேர்த்து அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹி தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஸ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலா